இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மகன் செய்த கொடூர கொலை, பெற்றோர் தலை துண்டிப்பு, சுங்கை பட்டாணியை உலுக்கிய சோகம். கிடா சுங்கை பட்டாணி மர்போ கம்போங் பலாவ் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் முதிய தம்பதியினர் மற்றும் அவர்களது மகன் ஆகிய மூவர் உடலில் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் உயிர் இழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். 65 வயது முதியவர் மற்றும் அவரது 53 வயது மனைவி ஆகியோரின் தலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலங்கள் வீட்டின் சமையலறை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் துறையினர் தெரிவித்தனர். அந்த வீட்டின் மேல் தளத்தில் உள்ள ஒரு படுக்கை அறையில் சந்தேக நபர் என்று நம்பப்படும் அவர்களின் 29 வயது மகனின் சடலமும் காயங்களுடன் மீட்கப்பட்டது. உயிர் இழந்த மகனுக்கு முன்னதாக மனநல பாதிப்புகள் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களாக அந்த வீட்டை சேர்ந்தவர்களை காணவில்லை என்றும் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீஸ் துறையினர் வீட்டிற்குள் சென்று சோதனை செய்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. உயிர் இழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என ஹன்யான் ரம்லான் குறிப்பிட்டார். பினாங்கு ஜலான் சுங்காய் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் போலீஸ் துறையினருடன் மோதலில் ஈடுபட்ட 8 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 28 முதல் 38 வயதுக்குட்பட்ட இந்த நபர்கள் மீது கலவரம் செய்தல் மற்றும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு சுமார் 9:50 மணியளவில் சந்தேகத்திற்கு இடமான ஒருவரை துரத்திச் சென்ற 4 போலீஸ் அதிகாரிகளுடன் அங்கிருந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மோதலின் போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 3 போலீசாருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரோசா முகமது, இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். மேலும் இதுபோன்ற செயல்கள் தேவையற்ற குழப்பத்தை விளைவித்து போலீஸ் துறையினரின் விசாரணையை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் கடுமையான வெப்பமான வானிலை ஜூன் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள மாமன்னர் பொதுமக்கள் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ளுமாறும் போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடல் நலத்தை பேணுமாறும் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பள்ளி மாணவர்களின் நலனில் கல்வி அமைச்சு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காற்றில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் திறந்தவெளி தீ மூட்டுவதை தவிர்க்குமாறும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் வெயிலில் நேரடியாக தெரிவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்ட மாமன்னர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்திடம் பொது மன்னிப்பு கோரி புதிய விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விண்ணப்பம் ரமலான் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதி இஸ்தானா நிகாராவுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. SRC இன்டர்நேஷனல் அல்லது 1MDB வழக்குகள் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தமக்கு முழுமையான விடுதலை அளிக்கப்பட வேண்டும் என அந்த விண்ணப்பத்தில் கோரப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் நஜீப்பின் வழக்கறிஞர் ஃபர்ஹான் ஷஃபி இதுகுறித்து தமக்கு தெரியாது என கூறியுள்ளார். ஏற்கனவே SRC வழக்கில் 12 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நஜீப்பிற்கு மன்னிப்பு வாரியம் அதனை 6 ஆண்டுகளாக குறைத்திருந்தது. தற்போது 1MDB வழக்கிலும் அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய மன்னிப்பு விண்ணப்பம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவும் சீனாவும் தங்களுக்கு இடையிலான தூதரக உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உறுதியளித்துள்ளன. தற்போதைய மற்றும் எதிர்கால உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இரு நாடுகளின் சமூக மற்றும் பொருளாதார செழிப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கு வருகை தந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் சென் யீசின் இன்று புத்ராஜயாவில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து முகநூலில் பதிவிட்டுள்ள பிரதமர் அன்வார் இருதரப்பு பாதுகாப்பு விவகாரங்கள்
நிலவரங்கள் மற்றும் தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் சூழல் குறித்து தாங்கள் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்தார். பிராந்தியத்தின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து அடைந்துள்ள முன்னேற்றங்கள் மலேசியா மற்றும் சீனா இடையிலான உறவை மேலும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் வங்சா மாஜு பகுதியில் உள்ள ஒரு மசாஜ் மையத்தில் இருவர் லஞ்சம் கோரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி பதிவான இந்த 8 நிமிட சிசிடிவி காட்சியில் தங்களை கூட்டரசு பிரதேச மக்கள் மன்ற பிரதிநிதிகள் என கூறிக்கொள்ளும் இருவர் தொழிலை தொடர பணம் கேட்டு மிரட்டுவது தெரிகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ, இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL உடனடியாக விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் உடனடியாக நீக்கப்படுவார்கள். லஞ்ச ஊழலுக்கு அரசு ஒருபோதும் இடமளிக்காது என ஹனாயோ எச்சரித்துள்ளார். அதேவேளையில் அந்த நபர்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இதுபோன்ற முறைகேடுகள் குறித்து ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் உலகளாவிய பொருளாதார அழுத்தம் காரணமாக இந்திய முஸ்லிம் உணவகங்களின் செயல்பாட்டு செலவுகள் 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதாக மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கமான பிரிஸ்மா தெரிவித்துள்ளது. பொருட்களின் விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடைகள், போக்குவரத்து செலவு அதிகரிப்பு மற்றும் ஈரான் போர் போன்ற உலகளாவிய அரசியல் பதற்றங்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என சங்கத்தின் தலைவர் மொஹ்சின் அப்துல் ரசாக் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கோழி இறைச்சி, காய்கறிகள், சமையல் எரிவாயு மற்றும் பேக்கேஜிங் பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் வாடிக்கையாளர்களுக்கு சுமை கொடுக்காமல் இருக்க பெரும்பாலான உணவக உரிமையாளர்கள் தற்போதைய விலையிலேயே உணவுகளை வழங்க முயற்சி செய்து வருகின்றனர். ஆனால் இந்த விலை உயர்வு நீடித்தால் உணவுகளின் விலையில் சிறிய மாற்றங்களை செய்வது தவிர்க்க முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.